ஹலோ கைஸ், வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்விரான்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன், டார்போர், டார்மன்சி. இதை பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, என்விரான்மெண்ட் சப்ஜெக்ட்டுக்கு. சரியா? இந்த வீடியோல நம்ம இந்த நாளையுமே எப்படி ஞாபகம் வைக்கிறது, இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன, ஏன்னா ரீசனோட படிச்சா நமக்கு மறக்காது, ரீசன் என்ன, அண்ட் கடைசியில பிவைக்யூ சால்வ் பண்ணிட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிட்ஸ் அண்ட் பீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன டாபிக் போடணும் அப்படின்றத லீவ் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல எப்பப்போ வீடியோஸ் வரும் அப்படின்ற உடனடியான நோட்டிபிகேஷன் வந்துடும். அண்ட் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். நிறைய பிளேலிஸ்ட் இருக்கு நம்மள்ட்ட. பாலிட்டி முக்கியமா எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் இருக்கு. எப்படி நம்ம ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். எக்ஸாம் ஹால்ல எல்லாருமே அந்த குறிப்பிட்ட டைமிங், யூபிஎஸ்சினா 2 hours, டிஎன்பிஎஸ்சினா 3 ஹார்ஸ்ல டைமிங்ல போடவே முடியாது. எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்தா எல்லாருமே சால்வ் பண்ணுவாங்க. ஏன் இந்த டைம் ஆகுது அப்படின்னா ஒவ்வொன்றையும் ஞாபகம் வச்சு திருப்பி ரெக்கலெக்ட் பண்றதுக்கு. ஆனா நம்ம இந்த ட்ரிக்ஸ் மூலமா டக்கு டக்குன்னு எல்லாமே ஞாபகம் வைக்கிற மாதிரி சொல்லி கொடுப்போம். ஸோ அதை ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு மற்ற காம்படிட்டர்ஸோட ஒரு நல்ல எட்ஜ் இருக்கும். ஓகே, இந்த வீடியோல இந்த 4 பார்த்தோம். ஹைபர்னேஷன், எஸ்டிவேஷன், டார்போர் அண்ட் டார்மன்சி. இது எல்லாமே ஒரு சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி. சர்வைவல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்ம இப்போ டெல்லியோ இல்லை ஹிமாச்சலோ போறோம் அப்படின்னா கோட் போட்டுப்போம். இல்லைன்னா உடம்பு அப்படியே நடுங்கும். எதற்கு அப்படின்னா ஹீட் ஜென்ரேட் பண்றதுக்கு. இதுவே நம்ம சென்னை பயங்கர வெயில் இருக்கும் அப்படின்னா வேர்க்கும். நம்ம ஒரு லைட் கிளாத்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா சர்வைவல். நமக்கு பாடி டெம்பரேச்சர் ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். என்விரான்மெண்ட் ஹீட், நமக்கு ஒரு ஹீட் தேவைப்படும். அதை சேவ் பண்ணணும். சன்னு தான் எல்லாத்துக்குமே சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஹீட். அதே மாதிரி நமக்கு ஹீட் இருந்தாதான் பாடி கொஞ்சம் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஹீட்டை சேவ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் எக்யூப் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம எக்யூப் பண்ணுவோம். ஓகேவா? இந்த பியர்ஸ், போலார் பர்ஸ் விண்டர்ல எப்படி சர்வைவ் பண்ணுது? சர்வைவ் பண்றதுக்கு ஒரு மனிதனுக்கோ இல்லை ஒரு மிருகத்துக்கோ தேவையானது ஃபுட், ஷெல்டர். ஹியூமன் சிவிலைஸ்டுங்கிறதுனால ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்ஸ் நம்ம சொல்றோம். ஈவன் கிளாத்ஸ் இல்லாம நம்மளால சர்வை பண்ண முடியும். ஃபுட் அண்ட் ஷெல்டர் இல்லாம பண்ண முடியாது. ஏர்லி மேன்லாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஸ்னெயில்ஸ் சம்மர்ல காணாம போயிடும். நம்ம பார்க்கவே முடியாது நத்தையெல்லாம். இதெல்லாம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே பேசிக்கா சர்வைவல் ஸ்ட்ராட்டஜிஸ். உயிர் வாழ்றதுக்கான ஒவ்வொரு மிருகமும் கடைபிடிக்கிற யுக்திகள். ஹார்ஸ் கண்டிஷன்ஸ் எப்படி சர்வை பண்ணுது அப்படிங்கிறது. எனர்ஜி யூஸ் அப்படியே டோட்டலா பாடி ஷட் டவுன் பண்ணிட்டு எனர்ஜி யூஸே பண்ணாம எப்படி சர்வை பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேசிக் ஐடியா. என்விரான்மெண்ட்னால தான் இது ட்ரிகர் ஆகுது. ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா நீங்க காட்டன் க்ளோத்ஸுக்கு போவீங்க. ஹீட் கம்மியாகுது, ரொம்ப குளிருது அப்படின்னா நீங்க போர்வை எடுத்து போத்துப்பீங்க. சிம்பிள். என்விரான்மெண்ட் தான் இதுக்கான ட்ரிகரிங் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஹைபர்னேஷன். ஹைபர்னேஷன் அப்படின்னா ஒரு லாங் ஸ்லீப். இந்த பியர்லாம் பார்ப்போம், போலார் பேர், இதெல்லாம் ஒரு லாங் ஸ்லீப்புக்கு போகும். அப்புறம் ஸ்குரில், ஐசேஜ் படத்துல வர ஸ்குரில். நம்ம ஊர்ல இருக்க ஸ்குரில் கிடையாது. ட்ரிகர் எப்படின்னா கோல்டு என்விரான்மெண்ட் வந்துருச்சு, அப்புறம் ஃபுட்டு கம்மியா இருக்கு அப்படின்னா ஹைபர்னேஷனுக்குள்ள பியர் போயிடும். சிம்பிளா இது நீங்க எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா ஹைபர்னேஷனுக்கு ஹை பியர் நேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வார்த்தையில இருக்கு ஹைபர்னேஷன், ஹை பியர் நேஷன். சிஸ்டமை டோட்டலா ஷட் டவுன் பண்ணிட்டு இந்த போலார் பேர் டியூரிங் விண்டர்னு அடிச்சு பாத்தீங்கன்னா டிஸ்கவரி இல்லைன்னா அனிமல் பிளானட்ல இருக்கிற ஃபுட்டேஜஸ் வரும். அப்படியே தூங்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுக்கு ஃபுட் கிடைக்காது. பயங்கர கோல்டு என்விரான்மெண்ட் ஆயிரும். ஸோ ஹீட்டை பாடி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா பேசாம போய் ஓரமா சுருண்டு படுத்துக்குச்சு அப்படின்னா அடுத்தது சம்மர் வரும்போது கொஞ்சமா எந்திரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா மரம்லாம் லைட்டா சின்ன சின்ன செடிகள்லாம் வளரும். அதை சாப்பிட்டு உயிர் வாழும். அடுத்து எஸ்டிவேஷன், சம்மர். இது எப்படி ஹைபர்னேஷன் எப்படி விண்டருக்கோ அதே மாதிரி சம்மர் ஹீட்னால அதிகமா பாதிக்கப்படுற உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னா ஈக்குவேட்டரை சுத்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள். இந்த டிராபிக்ஸ் ஏரியாக்குள்ள இருக்கிறது. இந்த ஸ்னெயில், லங்ஃபிஷ் இதெல்லாம் பயங்கரமா வெயில தாங்கக்கூடிய சக்தி இல்லை அது. ஸோ ஹீட் அண்ட் ட்ரைனஸ் வந்துருச்சு, ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா ஸ்னெயில் போய் சங்குக்குள்ள படுத்துக்கும், லங்ஃபிஷ் கீழே போயிடும். இதனால வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய பாடி
டெம்பரேச்சரை ரொம்ப ஹீட் ஆகாம இது வந்து பாதுகாத்துக்கும். அதிக ஹீட் ஆகாம பாதுகாத்துக்கும். இது எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஏஸ்டி அப்படின்றத வேஷ்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்மர்ல வேஷ்டி அதிகம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஏஸ்டி அப்படின்னா வேஷ்டி, ஸ்னெயிலு, லங்ஃபிஷ் இதெல்லாம். அடுத்து தார்பார். தார்பார் அப்படிங்கிறது சவுண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா தார்பாய், அதுக்கு ஈக்குவலா சவுண்டா இருக்கா? இது ஷார்ட் டேர்ம் இன்ஆக்டிவிட்டி. இப்போ நீங்க வந்து ஒரு டூர் போறீங்க. இப்போ வந்து டூர் போறீங்க பஸ்ல. போயிட்டு ஒரு இடத்துல தார்பாயை போட்டு எல்லாம் சேர்ந்து படுக்கிறீங்க. சும்மா ஒரு ஜாலியா உட்காந்து படுத்து தூங்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு இளையராஜா சாங் போட்டு ஹம்மிங் பண்ணிட்டு படுத்திருக்கீங்க, பாட்டு பாடிட்டு. பக்கத்துல குழந்தைங்க எல்லாம் பேட் வச்சு கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கதை எதுக்கு அப்படின்னா, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா டூர் போறீங்க, தார்பாயை போட்டு படுத்துக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்டிருக்கீங்க, பக்கத்துல கிரிக்கெட் விளையாண்டு இருக்காங்க பேட்டை வச்சு. இது எப்படி ஞாபகம் வைக்கிறீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் இன்ஆக்டிவிட்டி. ஷார்ட் ஆகணும், கொஞ்ச நேரம் தானே படுத்திருப்போம், சின்ன நேப் எடுத்துட்டு கிளம்பி போயிடுவோம். ஸோ ஷார்ட் டேர்ம். ஹம்மிங் பேர்ட் பேட். ஹம்மிங் இளையராஜா பாட்டை ஹம்மிங் பண்றீங்க, பேட் உள்ள கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காங்க. டெம்பரவரியா இந்த தார்பார் அப்படிங்கிறது வந்து தார்பாய். ஓகேவா? டெம்பரவரி ஆஃப் ஷார்டேஜ். உங்களுக்கு எனர்ஜி ஷார்டேஜ் டெம்பரவரியா இருக்கும் பட்சத்தில் ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு பிரேக் எடுக்கும். எக்ஸாம்பிள் ஹம்மிங் பேர்ட் அண்ட் பேட். இதை வந்து தார்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா ஒரு பவர் சேவிங் மோடு போற மாதிரி. அடுத்தது டார்மன்சி. டார்மன்சி பிளான்ஸுக்கு மட்டும்தான், அதனாலதான் பச்சை கலர்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு growth வந்து பாஸ் பண்ணுது. இப்போ சாப்பாடு கிடைக்கல, நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 நாள் 3 நாள் சர்வைவ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலா பாடி கொஞ்சம் கொஞ்சமா ஆர்கன் ஷட் டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஆனா பிளான்ஸ் ஒரு அருமையான யுக்தி வச்சிருக்கு. என்ன அப்படின்னா, growth-அ டோட்டலா பாஸ் பண்ணிடும். எனக்கு ஃபுட்டு கிடைக்கல, ஸோ பிளான்ஸ் வந்து growth-அ பாஸ் பண்ணிடும். இலையெல்லாம் உதிர்ற மாதிரி பண்ணி விட்டுருங்க. growth தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி. எக்ஸாம்பிள் சீட்ஸ், பட்ஸ். அன்ஃபேவரபிள் கிளைமேட் வந்தா இதெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டுரும். பிளான்ஸ் இந்த இதுக்கு ஒரு சிம்பிளா growth-க்கு ஒரு பாஸ் பட்டன் அமுத்துற மாதிரி. ஓகேவா? சிம்பிள். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஹைபர்னேஷன் விசஸ் ஏஸ்டிவேஷன். ஹைபர்னா நம்ம என்ன சொன்னோம்? ஹை பியர் நேஷன். பியர்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? வின்டர் டைம் லாங் ஸ்லீப். ஸோ ஹைபர்னேஷன் வின்டர், லாங் ஸ்லீப், கோல்டு ஏரியாஸ், போலார் ஏரியாஸ். எக்ஸாம்பிள் பியர். ஏஸ்டிவேஷன்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சோம்? வேஷ்டி. சம்மர் ஒரு லாங் டேர்ம் கிடையாது, மாடரேட் டேர்ம். ஹீட்னால ட்ரிகர் ஆகிறது. எக்ஸாம்பிள் ஸ்னெயில் அண்ட் லங் ஃபிஷ். ஓகேவா? தார்பார் விசஸ் டார்மன்சி. தார்பார் அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சோம்? தார்பாய், ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்லீப், ஹம்மிங் பேர்ட் அண்ட் பேட், அதான் ஞாபகம் வச்சோம். ஓகேவா? எனர்ஜி சேவிங்காக தார்பாய் ஷார்ட் டேர்ம் அனிமல்ஸ் யூஸ் பண்ணுது, விச் மீன்ஸ் ஹம்மிங் பேர்ட் அண்ட் பேட் எனர்ஜி சேவிங் மோட், பேர்ட் விசஸ் சீட். ஓகே. டார்மன்சி அப்படின்னா லாங் டேர்ம். பிளான்ஸ் வந்து இதை ட்ரிகர் பண்ணுது. பிளான்ஸ் வந்து இதை யூஸ் பண்றாங்க, கிளைமேட் தான் இதை வந்து ட்ரிகர் பண்ணுது. எக்ஸாம்பிள் சீட். குயிக் ரிவிஷன். ஹைபர்னேஷன்னா வின்டர் ஷடோன், ஏஸ்டிவேஷன்னா சம்மருக்கு, தார்பார்னா ஷார்ட், டார்மன்சினா growth. எம்சிக்யூ டைப்ல பார்த்துருவோம். தார்பார் இஸ் அ லாங் டேர்ம். தார்பார்னாலே தார்பாய் ஒரு ஷார்ட் டேர்ம் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்படிதான் சால்வ் பண்ணணும். ஏஸ்டிவேஷன் சம்மர். கீவேர்ட்ஸ் மட்டும் பாருங்க. ஏஸ்டிவேஷன் அக்கர்ஸ் இன் சம்மர். ஏஸ்டிவேஷன் சம்மரா? ஆமா, வேஷ்டி சம்மர்னு நம்ம பார்த்தோம். கரெக்ட். டார்மன்சி சீன் ஒன்லி, எக்ஸ்ட்ரீம் வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கணும், இன் அனிமல்ஸ். டார்மன்சி அனிமல்ஸ்லயா? ஃபர்ஸ்ட் இத பாருங்க, டார்மன்சி இன் அனிமல்ஸா? தப்பு. இட் இஸ் இன் பிளான்ஸ். அப்புறம் ஒன்லிங்கிற ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுமே தப்பு. ஒன்லி இன் அனிமல்ஸ்ங்கிறது தப்பு. ஸோ தப்பு. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். 2 மட்டும்தான் கரெக்ட். ஸோ ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல, இது தப்பு. ஒன்லி 1 ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட், விச் இஸ் ஒன்லி 1 ஸ்டேட்மெண்ட். அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். ஹைபர்னேஷன் வின்டர், ஹைபியர்னேஷன் போலார் பேர், ஏஸ்டிவேஷன் வேஸ்டினா சம்மர், டார்பார்னா ஷார்ட், டார்மன்சினா பாஸ், ஷார்ட் டேர்ம் பாஸ் பை த பிளான்ஸ். கரெக்ட். இந்த ட்ரிக் பார்த்துட்டோம் நம்ம.
அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்தடுத்த வீடியோஸ்ல என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து போடுவோம். பக்கத்துல பிளேலிஸ்ட்ல we will give quality tricks. இங்க வந்து இந்த வீடியோ இது ஒரு இந்த சைடு வந்து we will give the map reading videos. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து ட்ரிக்ஸ் இருக்கும். ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you in another வீடியோ. டெலகிராமில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.